கதை கேட்க வந்த எல்லாத்துக்கும் வணக்கம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பட்டனை தட்டிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. எபிசோட் 953. ஹரிஷின் டீம் நிலா என்ற பெயரை தேடி லாபோஸ் நாட்டிற்கு சென்றனர். அங்கிருக்கும் பழைய ஹாஸ்பிட்டல் ஒன்றில் நிலா என்ற பெயரில் ஒரு மைனர் பெண் அட்மிட் ஆகியிருப்பது தெரிய அடுத்தென்ன செய்வது என்று யோசித்தனர். அப்போது அவர்களுக்கு பின்னால் நிலா என்று யாரோ அழைக்கும் சத்தம் கேட்க 4 பேரும் வேகமாக திரும்பி பார்த்தனர். அவர்களுக்கு பின்னால் கண்ணீர் நிறைந்த கண்களுடன் ஒரு மனிதர் நின்று கொண்டிருந்தார். அவர் பார்ப்பதற்கு சின்னதாகவும் ஒல்லியாகவும் காணப்பட்டார். அவர் கையில் ஒரு வாளியையும் அந்த இடத்தை சுத்தம் செய்வதற்கான மாப்பையும் பிடித்திருந்தார். அதைவிட முக்கியமாக அவர் ஒரு காவலாளிக்கான உடையை அணிந்திருந்தார். அவருடைய அந்த தோற்றத்தை பார்த்ததும் அவர்கள் முகத்தில் ஒரு குழப்பம் தோன்றியது. அதே நேரம் அவர் அந்த ஹாஸ்பிட்டலில் வேலை செய்பவராக இருக்கக்கூடும் என்பதையும் அவர்கள் யூகித்தனர். அவர்களுடைய யோசனையை கலைக்கும் விதமாக, நிலாவை பத்தி நீங்க என்ன பேசிட்டு இருந்தீங்க என்று அந்த மனிதர் ஆங்கிலத்தில் கேட்டார். அவர்கள் பேசியதில் நிலா என்ற வார்த்தை மட்டும் அவர் காதில் விழுந்திருக்கிறது என்பதை ஹரிஷ் புரிந்து கொண்டார். அவருக்கு முன்னால் சென்று நின்றவன், என்னோட பேர் ஹரிஷ், இவங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பார்ட்னர்ஸ் ஜீவா, ஓவியா, அப்புறம் ரூபா என்று அவர்களை அறிமுகப்படுத்தி வைக்க, என்னோட பேர் ராய் என்றவர் தன் பார்வையை கூர்மையாக்கினார். ஆனா நான் அதை பத்தி கேட்கல. நீங்க 4 பேர் எதுக்காக நிலாவை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? அவர் கேள்வி எழுப்ப ஹரிஷ் என்ன சொல்லி சமாளிப்பதென்று கொஞ்ச நேரம் யோசித்தான். நான் ஒரு ஹெர்பலிஸ்ட், அதான் நிலாவுக்கு எங்களால் ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமான்னு பார்க்க விரும்பணும். ஹரிஷ் அவருடைய கேள்விக்கு நேரடியாக பதில் சொல்லாமல் கொஞ்சம் சுற்றி வளைத்தான். அவள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருந்ததால் நிச்சயம் அவளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருப்பதை கெஸ் செய்து அவன் அப்படி கூறினான். அதோடு ஓவியா சொன்ன அந்த மைனர் பெண் என்பது வேறு அவன் மனதை உறுத்த, தன்னால் முடிந்தால் அந்த பெண்ணுக்கு உதவ வேண்டும் என்று உண்மையாகவே நினைத்தான். அதை கேட்ட ராயின் முகத்தில் சட்டென ஒரு ஒளி தோன்றியது. எல்லா நம்பிக்கைகளையும் இழந்த ஒருவரின் கடைசி பிடிமானமாக அவர் ஹரிஷை பார்த்தார். நிஜமாவா சொல்றீங்க? அவர் ஒரு சந்தேகத்துடன் கேட்க, ஃபர்ஸ்ட் அவங்கள பார்க்க எங்களை கூட்டிட்டு போக முடியுமா என்றார் ஹரிஷ். கண்டிப்பா கூட்டிட்டு போறேன் என்றவர் அவர்களை பின்னால் இருந்த ஒரு நடைபாதையை நோக்கி அழைத்துச் சென்றார். இந்த பக்கமா வாங்க, இங்கே ஒரு ஒர்க்கர்ஸ் லிஃப்ட் இருக்கு, அது வழியா நான் உங்களை கூட்டிட்டு போறேன் அவர் சொல்ல 4 பேரும் அவரை பின்தொடர்ந்தனர். ஒரு பட்டனை அழுத்திய ராய் அந்த லிஃப்டின் சுவரில் சாய்ந்து நின்றார். திடீரென அவர் முகத்தில் ஒரு யோசனை தோன்ற, நீங்க நிலாவுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக இங்க வந்திருக்கீங்கன்னா அப்போ உங்களுக்கு அவளை பத்தி ஏற்கனவே தெரிஞ்சிருக்குன்னு தானே அர்த்தம் என்று கேட்க, திடுக்கிட்ட 4 பேரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். ஆமா, ஆனா அதுக்கு முன்னாடி அவளை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்க சொல்லுங்க, அதுக்கப்புறம் நிலாவை எங்களுக்கு எப்படி தெரியும்னு நான் சொல்றேன். ஹரிஷ் சாமர்த்தியமாக பிளேட்டை அவர் பக்கம் திருப்பினான். அதை கேட்டவுடன் அவர் முகத்தில் ஒரு சோகம் பரவ, அது ஒரு பயங்கரமான கதை என பில்டப்புடன் ஆரம்பித்தவர், நிலா அவ தாத்தா கூட போயிட்டு இருந்தப்போ ஒரு பணக்காரனோட கார் வந்து